அனைவருக்கும் வணக்கம். ஆ, இந்த படம் பண்ணுறதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. இப்போ என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என்னைய நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னைய பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாவே பண்ணிட்டு இருக்கணும். ஆ, சில சில இருக்கு, உங்களுக்கு தெரியும். இது தெரியாத ஒரு இது இல்ல. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம் நான் நெறைய படங்கள் பண்றேன். சின்ன படம், பெரிய படம்னு இப்பல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்ல. கடந்த 2 வருஷமா நமக்கு இங்க ஜெயிச்ச படம், ஜெயிக்காத படம்னு மட்டும் தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா, சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்ப லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதுல மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமா இல்ல. இந்த பெரிய படம் நம்ம எத வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோம்னா, அதோட பட்ஜெட், அதுல நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் இத வச்சு தான். பட் கன்டென்ட்ட நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துலலாம் நெறைய படங்கள் அப்படி பண்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லன்னா ஒரு சின்னதா அந்த படம் ஹிட் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ஒரு கிளைமாக்ஸ்ல ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒண்ணு ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்ப ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த மாரி சின்ன படங்கள் நெறைய படங்கள் வந்து தைரியமா ஒரு லைன் யோசிக்கிறாங்க. தைரியமா அத வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த வகையில இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் கலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு இதோட ஒரு லைன் சொன்னாரு. இதுல 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால ஒரே ஒரு ஆள் நடிச்ச படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதுல 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க? அப்ப 2 பேர மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா? அப்ப அவன் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும்? என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா, இப்ப நம்ம நார்மலா இப்ப YouTube வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்ப ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நார்மலா Instagramலயா இருக்கட்டும், இல்ல எதுலயாவது ஒரு 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 ஸ்டோரியோ, இல்ல ஒரு 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 வீடியோ, இல்லன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கான பர்ப்பஸே என்னன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மேடை கிடைக்காது. இப்போ ஒருத்தவங்க பாடுறதுக்கோ, இல்ல வந்து தன்னோட திறமைய காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்க எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும்போது, அது சோசியல் மீடியா பயங்கரமா ஆக்குபை பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 7, 8 இயர்ஸா. ஸோ ஏதாச்சும் ஒரு கன்டென்ட் போடணுங்கிறது. அதுக்கு பின்னால வந்து மணி மோட்டிவ் கிடையாது ஃபர்ஸ்ட்ல. ஃபேம் தான். நம்மள எல்லாருக்கும் தெரியணும். 4 பேர் நம்மள லைக் பண்ணணும். நம்மள வந்து என்ன சொல்றது? அது அது விரும்புறாங்க. அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானது தான். ஆனா ஒரிஜினலா அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரிஜினலா அவங்க அப்படி ரியல் கேரக்டரா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மறைமுகமா ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்ல நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இப்ப எப்படி வந்து நிக்குதுன்னா, எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணா லைக் அதிகமா வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்றது? அ அவங்க ரியலா இல்லாம கொஞ்சம் ஃபேக்கா ஃபீல் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டரா தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நெறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி இப்படி எல்லாமே அது பிசினஸ் ஆகுது அதுக்கப்புறம். ஓ! காசு குடுத்தா அதுக்கப்புறம் நெறைய பேர் இது அப்படின்னு ஒண்ணு பிசினஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேம நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட் அதுல ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு நடுவுல, அந்த அந்த ஒரு எமோஷனும், அந்த ஒரு கோவமும் எப்படி வந்து அவங்கள வேற மாரி மாத்துதுங்கிற மாரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலா தோணுச்சு. பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்றதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, சும்மா வெறுமனே ஒரு 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 இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு இப்படியெல்லாம் பண்றத விட, ஒரு ஒரு 2 பேருக்கு மனசுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சுக்கிற மாட்டாங்க வெளியில. எனக்கு கோவமா இருந்தா, நான் கோவமா இருக்கேன்னு உள்ள தெரியும். ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனா அத வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பட் அந்த கோவத்த மியூசிக்ல காமிக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல நெறைய இருந்ததுனால, இந்த படம் பண்ணணும்னு ஆசை. இது வந்து ரீசன் 1. 2வது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி. அவரு யாருன்னு கேட்கும்போது, அவரு இதான் ஃபர்ஸ்ட் படம். எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மெயினா அவர் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னால அவர் வந்து போலீஸ்ல இருந்தாராம். அதுலருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஓகே. எல்லாருமே ஐடிலேருந்து வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா வராரு அப்படிங்கும்போது, அவருடைய அந்த ஒரு தாகம் படத்து மேல இருந்தது. ஸோ ஸோ அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதோட புரொடியூசர், அவரு இதுல ரொம்ப இன்வால்வ்மென்ட் ஆக்சுவலி. அவரும் ஆக்சுவலி கலையுமே. என்னன்னா இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதுல வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க. நம்மளுமே வந்து ஒரு பில்டப் நம்ம வந்து இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்ல. கன்டென்ட் நல்லா இருந்தா படம் பண்ணுவோம். அ பட் ஏதோ வகையில நமக்கு என்ன ஆகும்னா, எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைலாம் ஒரு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி. அ என்ன ஆகும்னா, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான படம் பண்றோம்பாங்க. எல்லாருமே முதல்ல சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோனே, சரி ஓகே நம்ம கேட்கலாம். என் நம்பர் எப்படியோ வாங்கி, கடைசியில அவரு என்ன சொன்னாரு, இந்த படத்துல மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. நான் சரி 3 பேர் நடிக்கிறாங்க போலன்னு நெனச்சேன். அதுல என்னன்னா, அவரே தான் நடிக்கிறார், அவரு தான் டைரக்டர், அவரு தான் எடிட்டர், எல்லாமே. அப்புறம் கேமரா யாருங்கன்னா, அவரு என் ஃப்ரெண்டு சார் அவரு எடுப்பாரு அப்படின்னாரு.
சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன்னா இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நான் லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் அவரோட பட்ஜெட்டே ஒரு 2 லேக்ஸ் அந்த மாதிரி ஏதோ படம் எடுக்கிறேன். நீங்கள் மியூசிக் வந்துட்டீங்கன்னா சூப்பராக நம்மலாம் சேர்ந்து பண்ணிடலான்னாரு. ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. நான் இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது, எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு என்ன. ஸோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் நம்ம இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச படம் இது. 2 பேர் நடிக்கிறாங்களா? அப்போ எப்படி இருக்கும்? அப்படின்னு அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பித்தோம். கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம் இது. இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணா சின்ன படமாக இருக்கலாம். பட்டு கண்டென்ட்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம். அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி. ஏன்னா ஒரு படம் ஆனாலும் இப்போ இந்த படம் ஓடுது, இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படம் கண்டென்ட்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதோட லைன், இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு. ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப் சீரிஸ் வந்திருக்கு, நிறையா படங்கள் கூட வந்திருக்கு. பட் இந்த படம் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது. இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரேம் சார், ரவி சார், இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது, மினிமமாக ஒரு 5-6 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு போக போக. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வரிசையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம். என்னோடய மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் ஜூலை 18th படம் ரிலீஸ் ஆகுது. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ். எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன். நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெல் அ லாட் ஆஃப் லேர்னிங் மேம். யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால், 2 கஷ்டமான சீன்ஸ். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 நாள் தூக்கம் இல்லை. 2 விஷயம். ஒன்று, நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ஃபுல் 2 hours ஃப்ரேமில் இருக்கிறோம், அதை ஹோல்டு பண்ணணும். அண்ட் 2வது விஷயம், படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம். 25 days ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்டென்சிவ், எக்ஸாஸ்டிங், டயரிங், ஹாப்பி, ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படம் எனக்கு என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். சிவா சாரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும். தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார். தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் மீரா இன் ட்ரெண்டிங். Trending is lots and lots of learning for me. Thank you very much, sir. And 2வது ரீசன், நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ, அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, கலை அரசன், தி கிங் ஆஃப் ஆர்ட். ஸோ அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேர் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, கலை சார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில்
தேங்க்ஸ் சார், இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார், பிரேம் சார்லாம் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ். நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம், அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார், இன்றைக்கி நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார், அதுதான் உண்மை. லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங். சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ். நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ டிஓபி பிரவீன் சார், வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ. தேங்க்யூ பிரவீன் சார். அண்ட் நாகூரன் எடிட்டர் சார், ஐ நோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். அந்த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. விஜய்ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நவ். அருண் சார், தினேஷ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைனா அவ்வளோ யூனோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் உங்கள் சப்போர்ட் இல்லைனா பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பிரியா கலை, தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ். ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் that you have got towards outfits, colors, எல்லாமே it is very inspiring. Thank you Priya. And Shrikant sir, you're such a sweetheart. You're like a sport and ஒரு pillar இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன். Thank you so much Sri sir. And thanks Sam for joining us. உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இது ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக். படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு வித் யோர் மியூசிக். தேங்க்யூ சாம். அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். யுவர் பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ். ஸோ படம் ட்ரெண்டிங். இட் இஸ் அபவுட் த விளாகர், ஒரு விளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.